வனாந்திரத்தில் நடக்கிற ஜனங்களை ஆண்டவர் ஏன் வனாந்திரத்தின் வழியாக நடக்க சென்றார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு இன்றைய காரியத்தில் கொஞ்சம் அழுத்தமாக பேச விரும்புகிறேன். Why? என் சத்திய வேதம் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்தும் என்கிறபடியினாலே அவருடைய வாழ்க்கையை ஒப்பு காட்டி ஒப்புமையாக்கி நான் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். ஆண்டவருக்கு தெரியும் கானானுக்கு போகிற வழி மிகவும் சமீபதான் என்று ஆண்டவருக்கு தெரியும். உண்மையாக சொல்ல போனால் காலால் நடந்தால் அங்கே அவர்கள் 11 நாட்களிலே எகிப்திலிருந்து புறப்பட்டு எந்த கடலையும் தாண்டாமல் எந்த நதியையும் தாண்டாமல் சமுத்திரத்தின் வழியாக பெலிஸ்து தேசத்தின் மூலமாக 11 நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்த கானானுக்குள் போய்விட முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லையாம். கவனியுங்கள், வாசிக்கலாம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17-18 யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், பார்வோன் தன்னுடைய ஆதீனத்திலிருந்து, தன்னுடைய அதிகாரத்திலிருந்து, தன்னுடைய வல்லமையிலிருந்து, தன்னுடைய ஆளுகையிலிருந்து ஜனங்களை போகவிட்ட பின், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாக போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை விடுவிக்க மாத்திரம் விரும்பவில்லை, என்னை சுத்திகரிக்கவும் விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் அந்த வசனத்தை காண்பித்துக் கொடுத்தேன். எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டது உண்மைதான் என்றாலும், சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து நின்றது உண்மைதான் என்றாலும், இருதயத்திலே அவர்கள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததை நேற்றைய தினத்திலே காண்பித்துக் கொடுத்தேன். ஆகையினால் தான் மோசே தேவனுடைய கட்டளையை பெறுவதற்காக சீனாய் மலையிலே ஏறி 40 நாட்கள் ஆன அந்த காலத்திலேயே அவர்கள் தங்களுக்கு கன்றுக்குட்டிகளை உண்டாக்குவதற்கு தாங்கள் பார்த்திருந்த தங்களை அடிமையாக வைத்திருந்தவர்களுடைய தேவதைகள் என்று சொல்லப்பட்டவைகளை தங்களுக்கு தெய்வங்களாக கொண்டு அவர்கள் நடனமாடி, அவர்கள் பாட்டு பாடி, கர்த்தருக்கு பண்டிகை என்று பெயரிட்டு அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்ட காரியத்தை நேற்றைய தினத்திலே நான் கொஞ்சம் லேசாக குறிப்பிட்டேன். விடுதலையாக்கப்பட்ட ஜனம் தன்னை விடுதலையாக்கினவரை சீக்கிரமாய் மறந்து போவதற்கு வாய்ப்புண்டு என்பது மாத்திரமல்ல, மாறாக ஆண்டவர் அவரையே சார்ந்த ஒரு ஜாதியாக, அவரையே நம்புகிற ஒரு ஜாதியாக, அவரையே முழுவதுமாக பற்றி கொள்ளுகிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களையும் என்னையும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வேறு பிரித்தது போலவே பிரித்தார். இதை நீங்கள் மறந்து போக கூடாது. இதற்குத்தான் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். உபாகமங்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது 16வது 15வது வசனத்தில் இருந்து நான் 18வது வசனம் வரை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். உன்னுடைய பின் நாட்களில், நன்றாய் கவனியுங்கள், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உனக்கு நன்மை செய்யும். அருமையான தம்பி வெஸ்லி சொன்னார் அல்லவா, அவர் நம்மத்தில வாசம் செய்து நமது மூலமாக தம்முடைய மகிமை வெளிக்கண்க விரும்புகிறார், அவரை போல நம்மை மாற்ற விரும்புகிறார். அந்த நன்மையை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக
பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு தந்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பதை நீ மறந்து போகக்கூடாது என்பதை மறுபடியும் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பாதையை கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால் அது அழகாக விளங்கும். அங்கே நான் முதலாவது சொன்னேன், பெலிஸ்தியரின் ஊர் வழியாக அவர்கள் போக வேண்டும் என்றால் 11 நாட்களிலே அவர்கள் கடந்து போக முடியும். ஆனால் தேவன் அவர்களை அப்படி நடத்தி இருந்தார் என்றால் சிவந்த சமுத்திரத்தை தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே 2ஆய் பிரிப்பதை ஜனங்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த மகத்துவமான கிரியை தேவன் அவர்களுக்கு செய்து தன் மகத்துவமானவர், தன் வல்லமையுடையவர், எதையும் செய்ய முடியும், எதிர்பார்க்காததையும் செய்ய முடியும் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கத்தானே அவர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தினார். நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். இவ்வளவு ஆழமான ஒரு கடலை 2ஆக பிரித்து ஒரே ராத்திரியிலே அதை நன்றாக காய்ந்து போக பண்ணி உலர்ந்த தரை வழியாக தன்னுடைய ஜனத்தை நடத்த வேண்டும் என்றால் அவர் எத்தனை பெரியவர்! நாசின் சுவாசத்திற்கு முன்னதாக நிற்கக்கூடாதே என்கிற காரியத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, அவர்களை அங்கிருந்து கடக்க பண்ணி அவர் நடத்தின பாதைகளை நீங்கள் யாத்திராகமம், எண்ணாகமம் புஸ்தகங்களிலே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஏன் இந்த வனாந்திர வழி? மோசேக்கு தானும் இந்த வனாந்திர வழி தெரியாது. மோசேக்கு தான் இந்த வனாந்திரத்தின் வழியாக சென்றால் எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியாது. அவனும் கூட கர்த்தரையே சார்ந்திருக்கத்தக்கதாக, அவனும் கூட கர்த்தரையே நம்பி இருக்கத்தக்கதாக, அவரே வழிகாட்டுகிற ஆண்டவர் என்பதை காண்பித்துக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை அந்த புதிய வழியிலே நடத்துகிறார். நன்றாய் கவனியுங்கள். 2 காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று, நம்மிலே இருக்கிற எகிப்தின் சுபாவங்கள், நம்மிலே இருக்கிற எகிப்தின் ஆசைகள், நம்மிலே காணப்படுகிற எகிப்தின் இச்சைகள், அது இன்றைய உலகத்திற்கு ஒப்பாயிருக்கிறதுனால அவைகளிலிருந்து தேவ ஜனம் பாவ மன்னிப்பை பெற்றது மாத்திரமல்ல, அதிலிருந்து அந்த தண்டனைக்கு தப்பினவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பூரணமாக இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் விலகி வாழ வேண்டும், அவர்களிருந்து அவர்கள் விடுபட்டு விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய பரிசுத்த நோக்கம். ஏனென்றால் தனக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியை தான் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய காரியங்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய யோசனை, நான் மற்றவர்களைப் போல உலகத்தாரைப் போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. இதை சொல்லுகிற யோவான் என்ன சொல்லுகிறான்? வாசியுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் யோவான் அதுக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 15வது வசனத்தையும் 16வது 17வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். உலகமும் அதன் இச்சையும்
ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவர் நமக்கு உலகத்தை அடையாளம் காட்டிக் கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த எகிப்தை அவருடைய இருதயங்களிலிருந்து எடுக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய எண்ணங்களிலிருந்து, அவருடைய எண்ணங்களில் மாத்திரமல்ல, அவருடைய செய்கைகளிலிருந்து, அவருடைய நடவடிக்கைகளிலிருந்து பூரணமாக எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை கொள்ளிவாய் சர்ப்பங்களின் மத்தியிலே, தேள்களின் மத்தியிலே, தண்ணீரற்ற வறண்ட பூமியிலே நடத்துகிறார் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்கிறது. இதை மறந்து விடாதே. Why I send you through a testing place. ஆண்டவருடைய கையிலே நான் விடுதலையாகி ஆண்டவருடைய பிள்ளையாகி விட்டேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சோதனைகளும் வேதனைகளும் ஏன் வருகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி அநேக பிள்ளைகளுக்கு உண்டு. முன்னதாக இருந்ததை காட்டிலும், நான் உலகத்துக்கு என்னை விட்டு போட்டிருந்ததை காட்டிலும், இன்றைக்கு நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்கிற நிலையில சிலர் பல கேள்விகளை கேட்கலாம். நாகர்கோவில் பட்டணத்தை சேர்ந்த ஒருவர் சென்னையிலே இருந்த வண்ணமாகவே பல ஆயிரங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொண்டிருந்தார். அதற்கு காரணம், கஸ்டம்ஸ் ஆபீசர்களை சிலரை தங்களுடைய கையிலே போட்டு சிங்கப்பூரிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் கல்ஃப் கண்ட்ரியிலிருந்தும் அநேக பொருட்களை கடத்தி இங்கே உள்ள வியாபாரிகளுக்கு கொடுக்கிற காரியத்தில் அவர் செய்ய வேண்டிய ஒன்றுமே இருக்காது. 10க்கு 10 உள்ள அந்த அறையிலே இருந்து கொண்டு 4 போன் போட்டால் போதும், வீடு தேடி பணம் வரும் என்கிற காரியத்தை செய்து கொண்டதால் இந்த ஊர் பட்டணத்தை சேர்ந்தவரை தான் நான் சொல்லுகிறேன். நான் அவருடைய பேரை இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. நான் அவரை உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க முடியுமா? அவரே வந்து சாட்சி சொல்ல முடியும். ஒரு நாளில் என்னுடைய செய்தியை எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் கேட்டபோது அது அவரை உடைத்ததினால பிரதர் பெல் அவரை என்னை பார்க்க முடியாது கூட்டி வந்த போது அவர் சொன்னார், அண்ணன், என்ன போல ஒரு பயங்கரமான பாவம் இருந்திருக்க முடியாது. என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நான் ஆண்டவருக்குள் திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக சொன்னார். அப்படி சொன்னபோது ஒரு மாதத்தில் அவர் குடியிருக்கிறதுக்கு அழகான ஒரு வீட்டை சென்னையிலே கட்டியிருந்தார். அதையே விற்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு வாடகை வீட்டில், ஒரு சின்ன வாடகை வீட்டில் என்னை இங்கே கூப்பிட்டு போய், இந்த வீட்டுக்கு வாடகை வீடு தானே, ஜெபம் பண்ணுங்க, தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் என்று. ஏனென்றால் ஆண்டவருக்குள் வந்தபோது நான் உலகத்தின் காரியங்களில் ஈடுபட முடியாது என்பதை அவர் நிரூபித்து காட்டி இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவருக்கு என்று பணி செய்து வருகிறார். என்னை கேட்கிறவர்களே, தேவனிடத்தில் நீங்கள் திரும்பினது உண்மை என்றால், ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்பினது உண்மை என்றால், உங்களுடைய வாழ்க்கையில உலகத்தின் காரியங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீர்களா, அல்லது அதிலேயும் என்னுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கும், ஆண்டவரிலேயும் பதிக்கப்பட்டிருக்கும் என்று அன்றைக்கு எலியா சொன்னது போல குந்தி குந்தி நடக்கிறீர்களா? நான் சில ஹார்ட் கொஸ்டின்ஸை கேட்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் போராடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கிறது இந்த கூட்டங்களுக்காக. ஆகையினால தேவன் என்னுடைய வாயில போடுகிற வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லும் போது நான் சொல்லவில்லை, தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். எத்தனையாய் உலகத்தை நம் உள்ளே கொண்டு வந்து விட்டோம் என்கிறதை குடும்பத்திலே, சபையிலே, உலக வழக்கங்களும் உலக பழக்க வழக்கங்களும் உலகத்தினுடைய மாயங்களும் அநேகமாக உள்ளே வந்துவிட்ட ஒரு பொல்லாத நாட்களிலே உங்களை பிரகாசிக்க கூடாதபடி அவைகள் உங்களை இருளாக்குமானால் இன்றைக்கே சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு தேவையானதெல்லாம் பிதாவின் அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்தத்தானே இயேசுவை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதைத்தானே அழகாக நாம் பாடுகிறோம், அழகாக தெளிவாக பாடுகிறோம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய்.
தன்னுடைய செல்லக்குமாரன் என்று பாராமல் நம்மை இந்த உலகத்தின் இழுப்புகளிலிருந்து, இந்த உலகத்தின் இச்சையிலிருந்து சம்பூர்ணமாக விடுதலையாக்குவதற்குத்தானே தன்னுடைய செல்லக்குமாரன் இந்த உலகத்திற்கு, பாவம் நிறைந்த உலகத்திற்கு ஆண்டவர் அனுப்பி தந்தார். இதைத்தான் பேதுரு சொல்லும்போது சொல்கிறான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்தை 11-12 வசனத்திலே வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள், அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள், இந்த காரியம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் இங்கே நமக்கு கொடுக்கிற பெயர் இதுவாக்கும். அந்நியர்கள், பரதேசிகள். இந்த பூமியிலே நாம் சுதேசிகளாக அல்ல, பரதேசிகளாக வாழ்கிறோம் என்கிற நினைவை தேவன் நமக்குள்ளே ஆழமாக தர வேண்டும் என்று சொல்லி அவன் அதை குறிப்பிடுகிறது மாத்திரமல்ல, இங்கே ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய், உங்கள் ஆத்துமாவை இந்த பாழாய் போன உலகத்தின் இச்சையிலிருந்தும் ஆசையிலிருந்தும் இழுப்புகளிலிருந்தும் விடுதலையாக்குவதற்கு தடையாக நிற்கிற விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, அவரை நாம் சந்திக்கிற நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து நடந்து கொள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலர் இதில் எத்தனையாய் கவனமாக எல்லா பத்திரிகை எல்லா நிருபங்களிலேயும் எழுதினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். We have a real fight in us. நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஆத்மாவுக்கு விரோதமாக கிரியை செய்கிற கிரியைகளுக்கு இலகி நின்றதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறதுனால் தான் நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி அதற்கு உதவியாக இருக்கிறதான் அவர் தம்முடைய ஆவினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த எண்ணம் நம்மை ஆள்கொண்டிருந்தால் மாத்திரமே நாம் அவரை பூர்ணமாக நம்ப முடியும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 11 நாள் அவர்கள் டிராவல் பண்ணுகிற வழியிலே அவர்களுக்கு கடற்கரை ஓரமாய் அவர்கள் டிராவல் பண்ணினால் அவர்களுக்கு மச்சங்களும் மீன்களும் ஏராளமாக கிடைத்திருக்கும். காடைகளும் கூட சமுத்திரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை நம்பி அல்ல, தண்ணீர் கிடைத்திருக்கும், ஆனால் அதை நம்பி அல்ல, வனாந்தரத்திலே அடிக்கிற வெயில், வனாந்தரத்தில் ஏற்படுகிற குளிர் அங்கே அவர்களை ஆட்டி படைக்காதபடி காத்திருக்கும். என சமுத்திரத்தின் ஓரத்தில் இருந்தபடினால சமுத்திர காற்று அந்த வெப்பத்தையும் எடுத்திருக்கும், குளிரையும் மிதப்படுத்தி இருக்கும். சவுதி அரேபியாவுக்கு போகிறேன் என்று அநேகர் தங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதித்தால் ஏராளமாய் கொண்டு வரலாம் என்று போனவர்கள் சிலரை நான் நேரிலே சந்தித்திருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் சொன்னதெல்லாம், ஐயா 5 வருஷம் என் குடும்பத்தோடு தொடர்பு கொள்ள முடியல, எனக்கு 5 லிட்டர் தண்ணி கொடுப்பாங்க ஒரு கேன்ல ஒரு நாள் முழுவதும். அந்த வெயிலில் அந்த 5 லிட்டர் தண்ணியில் தான் நான் குளிக்கணும், நான் குடிக்கணும், நான் அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நான் இன்னமும் கொஞ்சம் தண்ணி வேண்டும் என்று கேட்டால் சவுக்கினாலே என்னை அடிப்பார்கள். எங்களுக்கு என்ன சம்பளம் என்று தெரியாது. நான் ஒருவேளை பெரிய பட்டணத்தில் போய் ஒரு நேரம் இந்திய சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றால் ஒரு நேர சாப்பாட்டுக்கு நான் 1000 ரூபாய் செலுத்துவதற்கு எனக்கு கொடுக்கிற சம்பளமே 5000 ரூபாய் தான். நான் அதை இழந்து விட்டால் கடன் வாங்கி நான் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததற்கு அந்த கடனையும் திருப்ப கொடுக்காதபடி என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் கஷ்டப்படுகிற அந்த அவல குரலை நான் கேட்கக்கூடாதவனாக இருந்தேன் என்று அநேகர் அழுதிருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டிருக்கேன், எதற்கையா இங்கே வந்தீங்க? அங்கே நல்ல வேலை செஞ்சுருந்தீங்க. ஆமா பிரதர், நல்ல வேலை தான் செய்துக்கிட்டு இருந்தேன். ஆனா மற்றவங்கள மாதிரி நான் மாறினுமே என்கிற ஒரு பெரிய ஒரு துடிப்பினாலே நான் இங்கே வந்து இவ்வளவு வேதனைப்பட்டு தப்பித்தால் போதும் என்று ஒரு நாள் ஓடி வந்து விட்டேன். ஏன் ஆண்டவர்களோடு கூட பேச விரும்ப போய் வந்த சிலரை மாத்திரம் ஏஜெண்டுகள் காட்டி 4 பேரை காட்டி 40 பேரை ஏமாத்தி விடுவார்கள் என்று சொல்லி அந்த மனிதர்கள் என்னோடு கூட பேசின காரியம் எனக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையில ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம், ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் கூட நடப்பார் என்றால், அதனால தான் ஆண்டவர் இந்த ஜனங்கள் அவரை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்து விட வேண்டும். நிழலுக்கானாலும் சரி, குளிருக்கானாலும் சரி, ஆகாரத்துக்கானாலும் சரி, தண்ணீருக்கானாலும் சரி, வழி விலகாதபடி வழியை புரிவதற்கானாலும் சரி, அந்த மேகஸ்தமம் அக்னிஸ்தமம் நடக்கிற பாதையில நடக்கிறதுக்கு அவளை பழக்குவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சுற்று வழியிலே கொண்டு வந்தாராம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை சுற்றி வழியிலே கொண்டு வருவதற்கு காரணம், நீங்கள் பூரணமாக அவரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் மனிதனுடைய நம்பிக்கை எப்படி போகிறது என்பதை சில வசனங்களிலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்ன செய்வார்களாம், மனிதர்கள் வெளியே வந்தபோது அவர்களுடைய கண்கள் எங்கெல்லாம் போகிறது என்பதை சங்கீதக்காரன் அருமையாக சொன்னதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அவர்கள் எதிலை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் என்பதை நாம் வாசித்தோம். சங்கீதம் 20வது சங்கீதம். ஜனங்களுடைய மனதிலே தோன்றுகிற அந்த காரியத்தை சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான். 20வது சங்கீதத்தின் கடைசி 3 வசனங்களிலே ஆண்டவர் இதை நமக்கு அழகாக காண்பித்துக் கொடுக்கிறார். யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை உணர்த்தி வைப்பதற்காக சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதினுடைய வாழ்க்கையில வெறும் கல்லாலே ஒரு பெரிய ராட்சசனை கொன்று அவன் கையில் இருந்த பட்டயத்தை வாங்கி அவனுடைய தலையில வாங்கினது உண்மை. ஏனென்றால், நீ நிந்திக்கிற கர்த்தரா சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னான். ஆனால் நாட்கள் கடந்து அவனுடைய வாழ்க்கையில மரண பயம் வந்து அவனை சவுல் துரத்துகிற வேளையில தன்னுடைய மருமகன் என்று பாராமல் தன்னுடைய மகள் விதவையானாலும் அவன் சாக வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற அந்த சவுலின் கைக்கு தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு இடத்திலே வந்து அதே கோலியாத்தின் பட்டயத்தை 1 சாமுவேல் 21வது அதிகாரம் நான் இதில் எடுக்க போவதில்லை. அதே கோலியாத்தின் பட்டயத்தை, இதற்கு நிகர் எதுவும் இல்லை என்று சொல்லுகிற பட்டயத்தை கையில ஏந்தினவனாக அவன் அங்கே இருந்து புறப்பட்டு காதீசுக்கு போகிற வழியில அவனை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் கவனியுங்கள். அன்றைக்கு ராட்சசனாகிய கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தை வைத்து மேற்கொண்ட அந்த கோலியாத்தை வீழ்த்தின தாவீது இப்பொழுது கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயத்துக்கு நிகரில்லை என்று சொல்லுகிற அந்த பட்டயத்தை ஏந்தினவனாக புறப்பட்டு போகிறான். சத்துருவின் முன்னதாக, சத்துருக்களின் ராஜாவின் முன்னதாக நிற்கிறான். அங்கே அவனுக்கு தோன்றுகிறது, இந்த பட்டயம் என்னை ரட்சிக்க போகிறதில்லை. I am in a most dangerous place because my eyes were fixed on something else என்பதை உணர்ந்தவனாக, ஒரு பைத்தியக்காரனை போல தன்னுடைய தாடியிலே எச்சிலை வழிவிட்டவனாக, ஒரு பைத்தியக்காரனாக இந்த ராஜாவுக்கு முன்னதாக காட்சி அளிக்கிறதை 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால் தான் அவன் தைரியமாக இங்கே இந்த வார்த்தைகளை எழுத முடிந்தது. தன்னுடைய அனுபவத்தை மனதிலே கொண்டவனாக அவன் எழுதுகிறான். நான் நடந்து வந்த பாதையில என்றைக்கு தேவனை மாத்திரம் நம்பினேனோ அன்றைக்கு ராட்சசன் எனக்கு ஒரு நாயை போல காட்சியளித்தான். அவனே கேட்டான், நாயை அடிக்கவா கம்பு எடுத்து கொண்டு வருகிறாய் என்று. ஆனால் இன்றைக்கு அவனுடைய பெரிய பட்டயத்தை எனக்கு கொண்டிருந்தாலும் நான் நிற்கிற நிலைமையில இந்த பட்டயவனை காக்காதபடி நான் பைத்தியக்காரனாக ஒரு நாடகம் போட வேண்டிய அவசியத்துக்கு தள்ளிவிட்டது என்பதனால் தான் அவன் எழுதுகிறான். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ நமக்கு தெரிந்த பாட்டு தானே, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
ஜீவதேவன் பின் சொல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைந்தோம். ஜீவதேவன் பின் சொல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஒரு மனிதனை நான் அறிவேன். அவர் வீட்டுக்கு என்னை அவருடைய நண்பர் இவரை நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லி இழுத்து கொண்டு போனார். நான் வேண்டா வெறுப்போடு கூட தான் அவரோடு கூட சென்றேன். அவர் உட்கார்ந்த உடனே தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து எத்தனையாய் மேன்மை பாராட்டினது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், பிரதர் தெரியுமா, எனக்கு 7 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்டா போதும், அவ்வளவு காரியத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னை பார்த்த ஒரு மாதத்தில் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? குடும்பத்தில் நடந்த குழப்பத்தை குறித்து நான் பேச விரும்பவில்லை. தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஒரு அநாதை இல்லத்திற்கும், ஒரு கண் தெரியாத ஒரு பள்ளிக்கூடத்திற்கும், ஒரு செவிட்டு ஊமையர் படிக்கிற பள்ளிக்கூடத்திற்கும் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்த நேரத்தில் அவருடைய மகனை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. என்ன தம்பி, அப்பா இறந்து விட்டார்கள் என கொன்று கொண்டு விட்டார் தன்னை என்று அவன் எரிச்சலோடு சொன்னது. ஒரு காசு கூட எனக்காகவோ என் பிள்ளைகளுக்காகவோ என்னுடைய கூட பிறந்தவர்களுக்காக வைக்காமல் இந்த மனுஷன், கேடுகட்ட மனுஷன். எனக்கு அப்பொழுதுதான் அவருடைய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது. நான் சொன்னேன், 7 தலைமுறைக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே தம்பி. அவன் சொன்னான், நீங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாசலில் நின்று கொண்டு நானும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். என் தந்தை வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் எனக்கு போதும் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவரோ எங்களுக்குள்ள ஏற்பட்ட மன கசப்பின் நிமித்தம் என்னுடைய எல்லா சொத்துக்களையும், தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் சம்பாதித்த அனைத்தையும் இப்படி அவர் எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். அதனால் எனக்கு இன்னமும் அவர் மேல பயங்கரமான கோபம் இருக்கிறது. அது என்னுடைய சமாதானத்தை மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுத்து விட்டதுன்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொன்னும் பொருளும் இந்த பலகத்தில் நம்மை ஒரு நாளும் காப்பாற்றப் போவதில்லை. ஆனால் கைவிடா காத்திடும் கரமனின் கரங்களை பற்றி கொண்டவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு விடுவதில்லை. அவர் தன்னுடைய, அதனால் தான் தாவீது சொல்கிறான், நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதானோ ஆனேன், ஆனால் ஆண்டவரை நம்பி ஓடினதினால நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு கையேந்தி தெரிந்ததையும் நான் காணவில்லை என்று எழுதுகிறான். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பிடிப்பு, நம்பிக்கை என்று சொல்வதை காட்டிலும் உங்களுடைய ஹோல்டு எதன் மேலே இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அண்ட் வாட் ஃபார் என்பதை யோசித்து பாருங்கள். எதற்காக என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இதை அறிந்த தாவீது தான் சொல்கிறான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ கர்த்தரையே நம்பி. இதைத்தான் எரேமியாவும் சொல்கிறான். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் என்றாலும் கொஞ்சம் மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படியாக அவைகளை வாசிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 17வது அதிகாரம். ஒரு நிமிஷம், சாரி, 5வது. மனுஷர் மேல் நம்பிக்கை வை. மனுஷர் அது 11 வாசிங்க.
15 மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து 11 சாரி 17 தான் நான் சொன்னது சரிதான். 17 5 6 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறது மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கண்கள், என்னுடைய பிடிப்பு எதன் மேல் இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் யோசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய பிடிப்பும் என்னுடைய தீவிரமான வாஞ்சையும் என் கர்த்தரே என்று சொல்வதற்கு படித்துக் கொண்டவர்கள் தான் பெரிய பாக்கியவான்கள் என்பதை நீங்களும் நான் அறிவோம். இதோடு நிறுத்தவில்லை சங்கீதக்காரன். 33வது சங்கீதத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 33வது சங்கீதம். சங்கீதக்காரன் ஏராளமான காரியங்களை இதை குறித்து எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 33வது சங்கீதத்தில் அவன் சொல்கிறதை பாருங்கள். 33வது அதிகாரம் 17 18 19 வாசிக்கலாம். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர்கள் மேல் இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீராக மாறி போவதனால உம்முடைய கண்கள் என் மேலே விழுந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் என்னை காக்கிறதற்கு வல்லவர் என்கிற வார்த்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. என்னுடைய கண்களை ஆங்காங்கே பறக்க விட்டு விடாதபடிக்கு நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம் என்பதை மறுபடியும் உணர்த்தும் வண்ணமாக இன்னொரு வசனத்தை கூட சங்கீதக்காரனை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 52வது சங்கீதம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஐயா, இதுதான் ஐயா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல வந்த காரியம். உன்னுடைய கரத்தின் கிரியைகளை அல்ல, உன்னுடைய வேலைகளை அல்ல, உன்னை நான் நடத்துகிறேன் அந்த கிருபையை மாத்திரம் சார்ந்த ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சிறுமைப்படுத்தின நாட்கள் வேண்டும் என்று சிறுமைப்படுத்தவில்லை. உன்னை துன்பத்தை கண்ட நாட்களிலே துன்பத்தை கொடுத்ததற்கு காரணம் நீ எப்படியாகிலும் அவைகளிலிருந்து உன்னுடைய பார்வையை என் பக்கமாக திருப்பிக் கொள்வாய் என்பதற்காகவே ஆண்டவர் தம் பக்கமாக திருப்புவதற்கு இந்த காரியத்தை செய்தார் என்று ஆண்டவரே சொல்கிறதை மறக்காதபடி ஜாக்கிரதையா இருக்க கடமை. ஆகையினால் தான் உபாகமத்தில் இன்னொரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 9வது அதிகாரம். உபாகமங்களின் புஸ்தகம்
9வது அதிகாரம். ஆண்டவர் மறக்க கூடாதுன்னு சொல்கிற ஒரு காரியத்தை இங்கேயும் பார்க்கலாம், வாசிக்கலாம். 7வது வசனம். நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அவரை நம்பாமல் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி எகிப்துக்கு போகிறதான தலைவர்களை உண்டாக்கி கொண்டு நாங்கள் திரும்ப போகிறோம் என்று நீ கலாட்டா பண்ணினாய் அல்லவா? தேவன் நியமித்திருந்த தலைமைக்கு விரோதமாய் நீ கலாட்டா பண்ணினாய் அல்லவா? அதெல்லாம் மறக்காதப்பா, அதெல்லாம் மறக்காத. அந்த கோராகும் அவனோடு கூட சேர்ந்தவர்களையும் பூமி விழுங்கி போட்டதை மறந்து விடாதே. கடுங்கோபம் உண்டாக்கி என்னதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக நீ கலகம் பண்ணினதை மறந்து விடாதே. அதற்கு வந்த பலன்களை மறந்து விடாதே. அதனுடைய வாழ்க்கையை பாழடித்ததை மறந்து விடாதே. அதிலே உனக்கு அழிவு வந்ததை மறந்து விடாதே. கோராகோடு கூட சேர்ந்து அபிராமும் தாத்தானும் அவர்களும் சேர்ந்து கொண்ட போது அவர்கள் நின்றிருந்த கூடாரத்தின் மத்தியில் பிள்ளைகளோடு நிற்கிறார்கள். திடீரென்று பூமி பிளக்கிறது. குழிக்குள் போகிற மகன் கேட்கிறார், டாடி என்ன டாடி செஞ்சீங்க? நான் ஒண்ணும் செய்யல, நானும் இவரோடு கூட அழிய வேண்டி இருக்கிறது என்று அலறி இருப்பான் அல்லவா? என்னுடைய ரிபல்லியஸ் நேச்சர் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், என்னுடைய எதிர்த்து இரண்டகம் பண்ணுகிற காரியம் சபைக்குள்ளே நடக்கும் போது தேவன் அதை நினைப்பூட்டுகிறார். மறக்காதப்பா, மறக்காத. என்ன கேட்கிற அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில் என்னுடைய குடும்பத்தில் நடந்த சில ரெண்டகங்கள், என்னுடைய சபைக்குள்ளே நடத்தின ரெண்டகங்கள், என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு நடத்தின அந்த ரெண்டகங்களை ஒரு நிமிடம் பார்த்தோம் என்றால் நமக்கே கதி கலங்கி விடும் அல்லவா? why I did it, இதை நான் ஏன் செய்தேன் என்கிற கேள்வி நமக்கு முன்னதாக வந்து தொக்கி நிற்கும். தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறையும் அதிலிருந்து காக்கத்தக்கதாக இன்றைக்கே சொல்லிவிடுங்கள், மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே, அதை மறக்காதபடி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்னுடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா, இந்த திருநெல்வேலியில் இருக்கிற சாப்டர் ஸ்கூலிலே அவர் ஹெட்மாஸ்டராக இருந்தவர் தான். ஆனால் தன்னுடைய கடைசி நாட்களிலே குடித்து வெறித்து மற்றவர்களையும் குடிக்க பண்ணி வாங்கி கொடுத்து தாறுமாறாக பேசினபடினால அவருக்கு விரோதமாக செய்வினைகள் செய்யப்பட்டு அனைத்தையும் இழந்து நின்று தெருவில் நின்றபோது அவர்களுக்கு சாப்பிட தட்டுதானும் இல்லை. நன்றை கவனிங்கள் அருமையானவர்களே, அவர்கள் 75 வயதிலே எனக்கு டியூஷன் எடுப்பார்கள். ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவர்கள் எனக்கு டியூஷன் எடுக்கும்போது சொல்லுவாங்க, தம்பிடாய் பேரப்பிள்ளாய், இந்த தாத்தா இன்றைக்கு இந்த நிலைமைக்கு 75 வயதில் டியூஷன் எடுத்தால்தான் சாப்பிட முடியும் என்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் நான் பண்ணாத கூத்து அல்ல, நான் பண்ணாத இரண்டகம் அல்ல, குடித்து வெறித்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக ஜனங்களை ஏவி எழுப்பிவிட்டு என்னுடைய பெயர் ஒரு கிறிஸ்தவ பெயர் என்பதை அழித்து விடுவதற்கான காரியங்களை செய்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைமை பரிதாபம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் உங்களை எச்சரித்து போய்விட்டு வரவில்லை. நீங்கள் இவைகளெல்லாம் நினைத்து பார்த்து கர்த்தரை பூரணமாக பிடித்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றிலேயும் அவரையே நம்ப வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திற்குள் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தின் பேரில் தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நடந்து வந்த பாதையிலே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாயிருந்து உங்களுடைய மனதுருக்கமாயிருந்து அந்த வேளையிலேயும் அவர் உங்களை தாங்குகிறவராக, உங்களுக்கு திராணிக்கு மேல் சோதனை வந்துவிடக்கூடாது, என் பிள்ளை தாங்காது என்று சொல்லி தப்பிப்போக வழியை உண்டாக்கி எப்படியாவது உணர்ந்து கொள்வான் என்கிற உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வழியிலையும் அவர் உங்களை நினைத்தருளினாரே. ஏனென்றால் நேற்றைய தினத்தில் நான் 2வது பாயிண்டாக குறிப்பிட்டல்ல,
you are a covenanted people. அவரோடு நீங்கள் கவனன்ட் பண்ணியிருக்கீங்க, உடன்படிக்கை பண்ணினதுனால தான் அவர் உங்களை தப்புவிப்பதற்காக தன்னுடைய உடன்படிக்கையை நீ அவரோடு கூட பண்ணியிருக்கிறபடினால அதை காத்து கொள்ளும் வண்ணமாக உன்னோடு கூட நடந்து வருகிறார். அதனால தானே பாடுகிறோம், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவல்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசுவை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசுவை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசுவை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என். சேர்ந்து பாடலாமா? ஐயம் இருந்ததொரு காலத்தில் ஆவி குறைவல்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசுவை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசுவை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஒருவேளை உலக பொருட்கள் மேலே உங்கள் கண்கள் போகாமல் இருக்கலாம். சில நேரங்களிலே நம்முடைய சொந்தக்காரர் வீட்டார்கள் மேலேயும் நம்முடைய நம்பிக்கை போய் அவர்களை சார்ந்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்கிற ஒரு பொல்லாத காரியமும் நடக்கலாம். இதை குறித்து தீர்க்கதரிசியாக மீகா என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே மீகா சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறதாக அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாக நான் கேட்கிறேன். 7வது அதிகாரம் மீகா 7வது அதிகாரத்தில் அங்கே 4வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அவர்களில் நல்லவன் முட்செடி கொத்தவன். அவர்களில் நல்லவன், நான் நம்பிக்கை வைக்கிறதற்கு சிலரை நாம் நம்புகிறேனே, அவர்களில் நல்லவர்களாக காட்சி அளிக்கிறவர்கள் முட்செடிக்கு ஒத்தவர்கள். செம்மையானவன் நெறிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். செம்மையாய் தோன்றுகிறானே அவன் நெறிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையினால் வருகிறது. உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையினால் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக, உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்து. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறாள். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறாள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இது உலகத்தாருடைய நிலைமை.
ஆனால் மீகா உடனே என்ன சொல்லுகிறான் பாருங்கள். நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். நேற்றைய தினத்தில் பத்திரிகையிலே ஒரு செய்தியை படித்தேன். இங்கிலாந்திலே இருந்த, அயர்லாந்தில் இருந்த ஐரிஸ் என்கிற ஒரு பெண்மணி 84 வயதுடையவர்கள் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு மனிதனுக்கு அறிமுகமானார்கள். அவன் எகிப்தை சேர்ந்தவன். அவனோடு கூட அவர்கள் நட்பை வளர்த்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஐரிஸ் ஆல்ரெடி எ விடோ, 84 வயசு, இவனுக்கு 30 வயசு. 2 பேரும் சிநேகிதமாகி அவன் எகிப்திலிருந்து இங்கிலாந்துக்கு போய் அவர்களை திருமணம் செய்து கொண்டான் என்று. எனக்கு இது விளங்காத ஒரு காரியம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் திருமணம் செய்து கொண்டதனுடைய நோக்கத்தை அந்த லேடி அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு கொண்டாங்களா. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற சொத்து எல்லாம் அவன் பேருக்கு போய்விடு, என்றால் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை திருமணம் செய்து கொண்டான். அப்படியாக திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அவர்களிடத்தில் சண்டை வந்து விட்டது, பிரிந்து விட்டார்கள் என்று எழுதியிருக்கிற அவள் 3 மாசத்துல 4 பேரால் இப்படி மாற்றப்பட்டிருக்கேன். எனக்கு விளங்கவே இல்லை. கிழவிக்கு வந்த ஆசையை பார்த்தீங்களா? கிழவி மனுஷன் மேல, ஏதாவது ஒரு உறவின் மேல தனக்கு நம்பிக்கை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று தன்னையை விட்டு கொடுத்த அந்த கதையை நான் வாசித்த போது நேற்றைய தினத்தில் இந்த அறையிலே நான் சிரித்திட்டேன். நாம் அப்படி ஒரு கேடுகட்ட நிலைமையில் இருக்க மாட்டோம். பட் அவர் ஐஸ் மே பி அப்பான் சம்படி. ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை தெரியுமா? ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற வழி. நான் ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்கிறேன். எண்ணாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 10வது அதிகாரம். எண்ணாகமம் 10வது அதிகாரத்தில் வனாந்தரத்திலே சந்திக்க வந்த தன்னுடைய மாமனாகிய ரெகுவேலுடைய குமாரன் ஓபாவை மோசே சந்திக்கிறான். நல்ல கவனிங்க. தேவனோடு முகமுகமாக பேசுகிறவன் தான், தேவனோடு தினமும் நடக்கிறவன் தான். தேவ சத்தத்தை ஆண்டவரே சொன்னார், நான் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசுகிறேன் என்று. நான் தரிசனங்கள் மூலமாக அவனிடத்தில் பேசுறதில்லை, நேரடியாக பேசுகிறேன். அந்த மோசைக்கு இங்கே மாமாவின் மகன், அதாவது தன்னுடைய மனைவியினுடைய தமையன் வந்திருக்கிறான். அவனை பார்த்து அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 29வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாமை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோடு கூட வா. உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதற்கு அவன் நான் வரக்கூடாது ஐயா, தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் என் இனத்தாருக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், நீ எங்களை விட்டு போக வேண்டாம். வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நல்ல கவனி. மாப்பிள்ளை மேல நம்பிக்கை வந்துட்டு, உடன்படிக்கை பெட்டி கூட இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேல தேவ மகிமை இருந்தது. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் நடந்து போனது. அதை தொடர்ந்த வசனங்களில் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். எப்பா, நீ ஓபாவை நம்பி விட்டாயப்பா. அவனுக்கு வனாந்திரத்தில் வழி தெரியலாம், ஆனா வனாந்திரத்தில் வழியை கண்டுபிடிக்கிறது எளிதல்லங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு காத்து வந்ததுன்னா எல்லா ரேசஸும் மாறிவிடும். ஆகையினால் தான் மோசே கொஞ்சம் தடுமாறுகிறான். இத்தனை பெரிய கூட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் எந்த வழியா போவதுன்னு தெரியாது. இவனுக்கு தான் எங்கே தண்ணீர் இருக்கிறது, எங்கே சுனை இருக்கிறது, எங்கே பேரிச்ச மரங்கள் இருக்கிறதுன்னு தெரியும். ஆகையினால் இவனை கூட்டிக் கொண்டு போனால் நான் தப்புவிக்கப்படுவேன் என்று சொல்லி மோசே தானும் தடுமாறுகிறான்.
ஐ பிரைஸ் காட் ஃபார் ஓபா. நான் வரக்கூடாதுப்பா, நான் வரக்கூடாது, ஐ கேனாட் பி யுவர் கைடு என்று சொல்கிற அந்த நிலைக்கு வருவதற்கு காரணம், சில வேளைகளில் இவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது, இவர்கள் இந்த பாதையில் நடந்தவர்கள் தானே, அவர்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுவார்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தி தன்னை அழித்து கொண்டவர்கள் உண்டு. எனக்கு ஒருவரை பற்றி தெரியும், அவரோடு நான் நேரடியாக பழகாவிட்டாலும் அவருடைய கதை எனக்கு தெரியும். அவர் பெரிய கான்ட்ராக்டர், ரயில்வே கான்ட்ராக்டர், பெரிய பெரிய காரியங்களை செய்ததினாலே பணம் ஏராளமாக வந்தபோது அவர் ஊழியங்களுக்கு பெரிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர். ஆனால் அவரை பார்த்து அவருடைய குடும்பத்தில் அவரோடு கூட மனைவியோடு கூட பிறந்த ஒரு சகோதரன், அதான் நீங்க மாத்திரம் உங்க பணத்தை இந்த இடத்துல கொண்டு செலவழிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் பெருசா காரியம் வரும், அப்ப நீங்க இன்னும் ஆண்டவருக்கு அதிகமா காணிக்க கொடுக்கலாம் என்று சொல்லி அவருக்கு வஞ்சகமான ஒரு ஆலோசனை சொன்னபோது, அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் வேகஸ் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. சூதாட்டு கழகங்களும் டான்ஸ் கிளப்புகளும் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு போவீர்கள் என்றால், சூதாட்டத்தில் இதை வைத்தீர்கள் என்றால் பெரிய பணம் வரும் என்று சொன்னபோது, அந்த ஆசையிலே மயங்கி அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தவர், தேவ ஊழியக்காரர்களோடு கூட பழகினவர், தேவ ஊழியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர். அவர் இங்கே போன போது கொஞ்சம் பணம் ஜெயிக்க ஆரம்பித்த போது அதில் தன்னை விட்டு போட்டு முழுவதையும் இழந்து போன நிலையில் அவர் சென்னைக்கு திரும்பி வந்து தற்கொலை செய்து கொண்டார். யார் தெரியுமா ஆலோசனை சொன்னது? ஒரு ஊழியக்காரன். வேதனையோடு கூட இந்த வார்த்தையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை நம்புகிறோம்? ஆண்டவரை வழி நடத்துகிற பாதை, இனி இந்த சபையை வழி நடத்துகிற போதையில் இதை ஆண்டவருக்கு சொல்லுவோம், சபையாக சொல்லுவோம், ஆண்டவரே மனிதர்களுடைய ஆலோசனைகளிலே நாங்கள் நடக்காதபடி, வியாபார தந்திரங்கள் என்று அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து விடாதபடி, இந்த தேவனுடைய சபை தேவ சபையாக வீறு கொண்டு பிரகாசம் உள்ளதாக பிரகாசிப்பதற்கு எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு எங்களை கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சபையாக, கமிட்டியாக, மூப்பர்களாக, முதியவர்களாக நீங்கள் இதற்கு ஒப்பு கொடுத்து பார்த்தீர்கள் என்றால் வரப்போகிற காலங்களில் உங்களுடைய சபையினுடைய ஒளி வெகு தூரம் பிரகாசிக்கிறதற்கு வாய்ப்புண்டு என்று நான் தைரியமாக சொல்லுகிறேன். நான் ஏதோ சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, மாறாக என்னுடைய ஜெப அறையிலே ஆண்டவர் இதை நீ சொல், அவள் பின்பற்றிவிட்டால் என்னை மாத்திரம் எல்லாவற்றிலையும் முன்னதாக வைத்து என்னை மாத்திரம் தங்களுடைய துணையாக கொண்டு அவள் ஓட படித்து கொண்டு வார்கள் என்றால் வருகிற நாட்கள் அவர்களுக்கு பிரகாசமான நாட்கள், கிறிஸ்து அவர்களை பிரகாசிப்பார் என்கிற அந்த காரியத்தை சொல் என்று சொன்னதுனால நான் தைரியமாக சொல்லுகிறேன். என்னை கேட்கிறவர்களே, நம்முடைய கண்கள் யாரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது? நம்முடைய பார்வை யார் மேலே இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் சோதித்தறிந்து, ஆண்டவரே என்னை நடத்தின பாதையில் வேதனைகளும் சோதனைகளும் வந்ததெல்லாம் காரணம், நான் மனிதனை நம்பி ஏமாந்து விடக்கூடாது, என்னுடைய செருக்கை நம்பி ஏமாந்து விடக்கூடாது, ஞானி ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று எரேமியா சொல்கிற அந்த வார்த்தையின்படி என்னுடைய ஞானத்தையும் நான் பார்த்து அதை நம்பி நான் விழுந்து விடக்கூடாது என்பது மாத்திரமல்ல, சில வேளைகளில் நமது மேலேயே நம்பிக்கை வைக்கிறதற்கான ஒரு ஆபத்தும் நமக்கு உண்டு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
சகோதரரே, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவரோடு கூட சேர்ந்தவர்களுக்கும் உண்டாயிருந்த இந்த காரியத்தை எழுதும்போது ஒரு காரியத்தை இங்கு வெளிப்படையாக அறிக்கை செய்கிறார். என்ன சொல்கிறார்? 9, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். This is also possible, sir. I have the knowledge, I have the experience, I have the strength, I can do all things என்று நமது மேலேயே நாமே மற்றவர்களை நம்ப மாட்டோம். நமது மேலே நாமே நம்பிக்கை வைக்கிற காரியத்தை பவுல் இங்கே தெளிவாக, நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார். அவரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை வைத்து ஒரு காரியனோடு கூட சேர்ந்து சொல்ல போகிறீர்கள். ஆண்டவரே, செல்வத்தையோ ஆயுதத்தையோ நண்பர்களையோ அறிந்தவர்களையோ ஏன் நெருங்கிய குடும்பத்தார் மேலே எங்கள் கண்கள் போய்விடாதபடிக்கு நாங்கள் உம்மையே நம்பி இருக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய நேரம் முடிகிறதுனால இந்த பாடலோடு கூட நாம் ஜெபிக்கிறதற்கு எழுந்து நின்று கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். அதற்கான பலத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். வேலைக்காரருடைய கண்கள் வேலைக்காரியுடைய கண்களும் எஜமானனையே நோக்கி இருக்குமா போல ஆண்டவரே, எங்களுக்கு சகாயத்தை கொடுக்கிறவரும் எங்களை தூக்கி சுமக்கிறவரும் எங்களை வழியெல்லாம் நடத்துகிறவருமாகிய உம்மையே சார்ந்து நிற்பதற்கு, எங்களுடைய நம்பிக்கை உம்மை மாத்திரம் இருப்பதற்கு ஒரு மோசேயும் தடுமாடுகிற நேரங்கள் வரலாம், ஒரு பவுலின் குழுவும் தடுமாறுகிற நேரங்கள் வரலாம், ஒரு தாவீது தேவனுக்கு பிரியமானவனாகிய தாவீதும் கூட தடுமாறுகிற நேரம் வந்தது ஆண்டவரே. அப்படி வரும்போதெல்லாம் நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் உம்மோடு கூட செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை, இந்த நம்பிக்கையின் உடன்படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.